ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாக்கவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்த்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு ஊறியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தாலோ உடல் இச்சையாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை இவ்வாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதினாலு வயசுல நான் கிறிஸ்மஸ் கொண்டாடினேன். இங்கே எல்லாரும் தான் 14 வயசுல கிறிஸ்துமஸ் கொண்டாடுனீங்க. 41 வயசுலேயும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றோம். ஆனால் 14 வயசுல கொண்டாடின கிறிஸ்துமஸ் 41 வயசுல அதே மாதிரி கொண்டாட முடியாது. 14 years old and 41 years old, your perspective changes. உங்களுடைய கண்ணோட்டம், அந்த திருவிழாவை கொண்டாட கண்ணோட்டம் மாற வேண்டும். நேற்று நான் சொன்னேன், நேற்று வந்தவர்கள் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. a gift. அது என்ன கிஃப்ட்? இயேசுவின் பிறப்பு. அதுதான் நம்மளுக்கு பெரிய பொக்கிஷம், பெரிய பரிசு கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் இந்த ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வாக்கியம், வேர்ட், கிஃப்ட். பரிசுக்கு இன்னொரு வார்த்தை, பிரசனுக்கு இன்னொரு வார்த்தை கிஃப்ட். இந்த கிஃப்ட், இந்த வாக்கியத்தை வைத்து நான் இப்போ ஆங்கிலத்தில் அதுதான் சொல்ல போகிறேன். கிஃப்ட் என்றால் GIFTS, கிஃப்ட்ஸ்னால் நிறைய பொருட்கள். அந்த பரிசு இன்றைக்கு நீங்களாக மாற வேண்டும். நீங்கள் தான் அந்த பரிசு. நேற்று சொன்ன கதை, அந்த பெட்டி தெரியுமா? அந்த பெட்டி, நீங்கள் தான் அந்த பெட்டி. வீட்டில் மகன் காத்திருக்கிறான் பரிசுக்கு. மகளாக காத்திருக்கிறாங்க. ஃபாதர் இன்னைக்கு சொன்னார், நான் தான் அந்த பரிசு. வீட்டில் போயிட்டு மகன் காத்திருக்கிறான் பரிசுக்கு. அப்பா வாங்கிட்டு வர்றாரு பரிசுன்னு. அப்பா வீட்டுக்கு போனோடனே மகன் கேட்குறான், அப்பா பரிசு எங்கப்பா?
நான் தாண்டா பரிசு அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் தாண்டா பரிசு. அப்பா முழிப்பார், என்னையா என்னப்பா என்ன ஆச்சு அப்பாவுக்கு? ஆனால் 14 வயசுல அந்த பிள்ளை கொண்டாடுற கொண்டாட்டம் வேற மாதிரி. அதோட கொண்டாட்டம் எல்லாம் கிறிஸ்துமஸ் ட்ரீ, சாந்தா கிளாஸு, இந்த கலரான அந்த இந்த விளக்குங்கள், ஜோடனை, பட்டாசு. இதெல்லாம் எனக்கு பட்டாசு ரொம்ப ரொம்ப அலர்ஜி. பட்டாசு இந்த மாதிரிலாம் நிறையா கொண்டாடுறது. 41 வயசுல நீங்கள் அப்படியே கொண்டாட போறீங்களா? உங்க கொண்டாட்டம் மாற வேண்டும். ஏனென்றால் 14 வயசுல அந்த பரிசு அங்க இருக்குது, 41 வயசுல அந்த பரிசு இங்க இருக்குது. அப்போ அந்த பரிசு வேற மாதிரி ஆயிருச்சு. அப்போ அந்த கிஃப்ட் என்ற சொல்ல வார்த்தையில ஜி என்றால் ஜெனரஸ், தாராளமாக கொடுக்கிறது. 14 வயசுல உங்களால தாராளமா கொடுக்க முடியாது. அப்பாட்ட எதிர்பார்ப்பார் அந்த பிள்ளை. நேற்று சொன்ன கதை போல 41 வயசுல உங்களால கொடுக்க அந்த தன்மை இருக்குது. அந்த 14 வயசுல பிள்ளை கொடுக்க முடியாது, ஆனா உங்களால கொடுக்க முடியும். அந்த ஊக்க வைக்கிறது, உத்வேகமா இன்ஸ்பிரேஷன். GI இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கு கோயிலுக்கு வர்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நானும் ஒரு 2 மணிக்கிட்ட தான் படுத்தேன். அவள் விழிப்பா இருக்கிறோம்ல. ஏனென்றால் அந்த இன்ஸ்பிரேஷன் நம்மளிடம் இருக்க வேண்டும். அந்த உத்வேகமா சொல்லுவாங்க. ஏன் நிறைய பேர்கிட்ட அது இல்லை? நேற்று போயிட்டோமே, இன்னைக்கு என்னத்துக்கு போறது? அப்போ 14 வயசுல அந்த பிள்ளை கோயிலுக்கு வர அவசியம் இல்லை காலையில. ஆனா 41 வயசுல நீ வந்திருக்கலாமே. நீங்க வரும் பொழுது அந்த குழந்தை பாப்பார், அப்பா போறாரு. அப்பா பிள்ளைக்கு அந்த இன்ஸ்பிரேஷனா இருக்க வேண்டும். So you inspire your child to come. அது பூசைக்கு மட்டுமல்ல, எந்த காரியத்திலையும் அப்பா அம்மா அந்த பிள்ளைக்கு அந்த உத்வேகமா இருக்க முடியும். இருக்கிறோமா? 2வது. 3வது GIF. F என்றால் ஃபெய்த், விசுவாசம். கோயிலில் நிறைய பேரை பார்க்குறேன், பூசை நேரத்தில் இப்படி கை வச்சிருப்போம். இந்த கை இந்த வாங்கல இருக்குல்ல, அதில் அப்படி வச்சிருப்போம். அந்த பிள்ளை பார்க்குது, இப்படி வச்சிருக்கிறீங்களா, இப்படி வச்சிருக்கிறீங்களா, இப்படி. சில பேர் இப்படி அப்படியே உட்காந்து கஷ்டமா இருக்குது கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கு. அப்படியே நீங்க இப்படி இருந்தால் உங்க விசுவாசத்தை உங்க பிள்ளை பார்க்குது. அப்பா இப்படி தான் இருக்கிறாரு, அம்மா இப்படி தாங்க இருக்கிறாங்க. ஸோ நேற்று நான் பார்த்தேன், அப்பாவோ அம்மாவோ ஃபோனில், பக்கத்தில் பிள்ளையும் ஃபோனில். நான் கண்ணால் பார்த்தேங்க. ஸோ கோயிலில் என்ன விசுவாசத்தில் இருக்கின்றோம்? அப்பா அம்மா செய்யறது 41 வயசுல 14 வயசு பிள்ளை அதே செய்யும். அந்த பிள்ளை செய்தால் தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் செய்தால் அது கேள்விக்குறியா இருக்கிறோம். 4வது GIFT. T என்றால் டைம். பிள்ளை 3 மணி நேரம் படம் பார்த்தால் நீங்கள் 5 மணி நேரம் படம் பார்க்கிறதா? ஒரு உதாரணம் சொல்றேன். பிள்ளை 3 மணி நேரம் படம் பார்த்தால் நீங்க 30 நிமிஷம் முடிஞ்சிச்சு கதை. பிள்ளை 3 மணி நேரம் படம் பார்த்தால் நீங்கள் 5 மணி நேரம் படம் பார்த்தால் உங்களுடைய நேரத்தை எப்படி வீணாக்குகிறீர்கள், எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? அதான் சொல்றேன், 14 வயசுல கொண்டாடுற கிறிஸ்துமஸும் 41 வயசுல கொண்டாடுற கிறிஸ்துமஸும் 61 வயசுல கொண்டாடுற கிறிஸ்துமஸிலும் வித்தியாசம் இருக்கணும். டைம். எஸ் என்றால் சர்வீஸ், செல்ஃப்லெஸ் சர்வீஸ், அதாவது சுயநலமற்ற பணி. 14 வயசுல எதிர்பார்க்க முடியாது, ஆனால் 41 வயசுல நீங்க தானாக வந்து உங்களுடைய சேவையை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆங்கிலத்தில் வந்து CNC
அதோட மைய கருத்து ஆங்கிலத்தை சொன்னால் சி இஸ் த கிரிப், அதாவது மாட்டு தொல்வம். அந்த 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 மாட்டு அந்த 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 கூடாரம் செஞ்சிருக்கிறோம்ல அது. இன்னொரு சி வந்து கிராஸ். அந்த கிரிப் அண்ட் த கிராஸ், அந்த மாட்டு தொல்வமும் அந்த சிலுவையும் ரெண்டும் இது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் இது இல்லை. இதில் அடங்கி இருக்குது சிலுவை, சிலுவையில் அடங்கி இருக்குது இது. அதில் இடையில உள்ளது என்ன தெரியுமா? அந்த இடையில அவர் பிறந்ததுலேருந்து அவர் இறப்பு வரைக்கும் அது இடையில இருந்தது செல்ஃப்லெஸ் சர்வீஸ். அவருடைய சுயநலம் அற்ற பணி. அது ஏன் அவர் கொடுத்தார் அந்த பணியை? ஏன் அந்த பணியை செலுத்தினார்? அவர் ஒவ்வொரு நாளும் பணி செய்து கொண்டே இருந்தார் இயேசுக்கு. அவருக்கு எவ்வளோ உடல் கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போய் மக்களோடு பணி போதித்திருப்பார். அந்த இடையில உள்ள காலம்தான் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என்ன கொடுத்தார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அன்பை கொடுத்தார். அன்பு அன்பு அன்பு. அந்த அன்பை மக்கள் புரியவே இல்லை. அதனால இறுதியாக சிலுவை மரத்தில் அந்த முழுமையான அன்பை காட்டினார். அதுதான் இயேசு, அதுதான் அந்த பிறந்த இயேசு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எவ்வளோ கொடுக்கிறீர்கள் உங்களோட அன்பின் வழியாக? அந்த 5 வாக்கியங்க சொன்னல, GIFT, ஜெனரஸ், தாராளமாக கொடுக்கிறது அன்பு, தாராளமாக கொடுக்கிறது உத்விகம், மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறது. நான் உற்சாகத்தோடு நிற்பேன், மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பேன். I will be an inspiration, I will inspire, I will motivate, I will drive people. நான் அப்படி சொன்ன என்னத்தை போச்சு கிறிஸ்மஸ். ஒவ்வொரு நாளும் சோர்வு அடைய முடியாது. ஒன்று அந்த ஆற்றல் இருக்குது, அந்த அன்பு கொடுத்திருக்கிறாரு. எப்படி நீங்க சோர்ந்து போக முடியும்? ஏனென்றால் நம்ம பறிக்கிற அன்புலாம் வேற எங்கேயோ பறிக்கிறோம், அதனால தான் சோர்ந்து போறோம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ், நாளைக்கு சப்புன்னு போச்சே, கிறிஸ்துமஸ் இன்னையோட முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு நாள் அந்த பிறப்பு இங்க இருந்தால் ஒவ்வொரு நாளும் அந்த துடிப்போடு நான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் அந்த ஆதகத்தோடு நான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் அந்த மகிழ்ச்சியோடு நான் இருப்பேன். ஃபெய்த், விசுவாசம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அந்த விசுவாசம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசம் என்னிடம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் கொண்டாடுவேன் என்னோட விசுவாசத்தை. ஒவ்வொரு நாளும் நான் துதிப்பேன், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன், ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனை நான் வணங்குவேன். இந்த உடலிலேயே, இந்த சிந்தனையிலையும், என்னுடைய பார்வையிலையும், என்னுடைய சொல்லிலையும், என்னுடைய செயல்களிலையும் ஃபெய்த். டைம், என்னுடைய நேரத்தை எப்படி வீணாக்கி கொண்டிருக்கின்றேன், எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன்? அந்த நேரம் ஒரு பொக்கிஷம். இந்த வருஷம் இருக்கிறவர்கள் நாளைக்கு வருஷம் இருக்கு, அடுத்த வருஷம் இருக்காமல் போய்விடுவோம். எத்தனை பேர் போயிட்டாங்க உங்க குடும்பத்திலேயே தெரியும். எத்தனை பேர் போகின்றோம் இந்த வருஷத்துல தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு கடைசி நாள் எப்படி தெரியுமா உங்களுக்கு? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை பொக்கிஷமா கொடுத்திருக்கிறார். கிஃப்ட், நோ, இட்ஸ் a gift. இறுதியாக இதெல்லாம் நான் உணர்ந்து விட்டேனா எனக்கு சுயநலமற்ற பணி வரும். I will have selfless service. வாங்களா வாங்களா வாங்கலான்னு குருவானவர் கூப்பிட வேண்டியதில்லை. வீட்டில் அம்மா சொல்ல வேண்டியதில்லை. பிள்ளைங்கள்ட்ட சொல்லு, நம்ம போய் விளக்க மரத்து கூட்டுறான்னு, மங்க போய் கழுவுன்னு சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. என் வாழ்க்கையில நான் கடைப்பிடித்தேன் இதெல்லாம். வீட்டில் உள்ள வேலையை செய்யறதுக்கு அம்மா சொல்ல வேண்டியதில்லை. அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? போதுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. போதுண்டான்னு சொல்லுவாங்க. செய்யுங்க, யாரும் சொல்ல தேவையில்லை. வீட்டில் ஒரு துணிமணி அங்கிருந்து அதை எடுத்து மடிக்கிறதுல கஷ்டமா? ஸோ அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் செய்யுங்க. கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட வச்சு முடிஞ்சு ஒன்றும் தெரியாமல் போய் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படை அன்பு. அந்த அன்பு, அந்த இயேசு அந்த வடிவில் இருந்தார் பாருங்கள், அந்த குழந்தை வடிவில். அதை பார்க்கும் பொழுது நான் நேற்று சொன்னேன், சில முகத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு அப்படி பயங்கரமாக இருக்குதுங்களா? கோயிலில் சில பேர் மீசை வச்சாலே, சில பேர் மீசை அப்படி முறுக்கினாலும் அந்த மீசையில் ஒரு அழகு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மனைவி, அந்த மீசை தாங்க உங்களுக்கு அழகு. எல்லார்ட்டையும் மீசை இல்லையே.
ஆனால் எல்லார்ட்டையும் சிரிப்பு இருக்குதுல்ல, எல்லார்ட்டையும் சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பை கொடுங்க. இந்த காலத்தில் தாடி ஒரு ஃபேஷன் ஆச்சுங்க. சில பேர் தாடி இப்படி வச்சா பயந்துடுறாங்க. தாடி இப்படி வைக்கிறாங்க, கொஞ்சம் ட்ரீம் பண்ணி அதை வைக்கலாம். தாடி சில பேர் தாடி வச்சுட்டு வாய் எங்கே இருக்குன்னு கூட தெரிய மாட்டேதுங்க. அப்புறம் ஒருத்தர் பார்த்தேன் காலையில் பசார என்னன்னு தெரியும் எனக்கு. நீங்கள் எப்படி தெரியும்? நீங்கள் மேகி தானே சாப்பிட்டீங்க, எப்படி சொல்கிறீங்க? அதான் ஒன்று தொங்குதாங்க மேகிமி. வாயை கூட ஒழுங்காக கழுவுறது இல்லையா? மீசை வச்ச தாடி வச்ச கஷ்டங்க கழுவுறதுக்கு. அதனால் கொஞ்சம் அழகாக ட்ரீம் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃபேஷனு! சில பேர் முகம் எங்கே இருக்குதுன்னு முடி எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டுது, அப்படி வச்சுருக்குறாங்கங்க. ஸோ கொஞ்சம் தோற்றத்தை, நம்ம இந்த தாடியை பற்றி பேச வரல, உங்கள் முகத்தை, அகற்றின் அழகு முகத்தில் தெரியுமா? ஸோ அதுதான். ஸோ அதனால் இங்கே இருக்கணுங்க, இங்கே எல்லாம் அப்படியே பொக்கிஷம் இங்கே இருக்கணும். அந்த குழந்தை இயேசு இங்கே பிறந்திருக்கணும். அப்படியே அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே உள்ளுக்கு. அப்போ அவர் இருக்கும் பொழுது நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பி, டோன்ட் வரி, பி ஹாப்பி, அந்த அடிப்படையில் நம்ம வருப்போம். கண்ணோட்டத்தை மாற்றுவோம். நான் 14 வயசில் கொண்டாடின கிறிஸ்துமஸ் இன்றைக்கு கொண்டாட முடியாது. அது வித்தியாசமாக இருக்கணும். 41 வயசுலையோ 51 வயசுலையோ 61 வயசுலையோ சில பேர் 14 வயசில் கொண்டாடினது இன்னும் உட்காந்துருக்குது. ஏவன்டா எதுவும் கொடுப்பான், எனக்கு பரிசு ஒன்றும் இல்லையா? பரிசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்களே ஒரு பரிசாக இருங்கள். எத்தனை நாளைக்கு பரிசு வாங்க போகிறோம்? கிறிஸ்துமஸ் அன்று தான் பரிசு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் அம்மா வந்து கொடுப்பாங்களா, அப்பா வந்து கொடுப்பாரா, அல்லது ஃப்ரெண்ட் வந்து கொடுப்பாங்களா? திஸ் இஸ் ஃபார் யூ, மேரி கிறிஸ்மஸ் சொல்லுவாங்களா? இல்லை. மேரி கிறிஸ்மஸ் வருஷத்தில் ஒரு நாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசாக இருந்தால் மற்றவர்களுக்கு நீங்கள் அந்த ஊக்கத்தையும் அந்த மகிழ்ச்சியும் அந்த அமைதியும் அந்த எல்லா சிறப்பான வாழ்க்கையும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த பரிசாக நீங்கள் இந்த உலகத்துக்கு இருக்க வேண்டும். இயேசு அந்த வாக்கியமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த வாக்கியம் உருவெடுத்து குழந்தை வடிவில் வந்து இறுதியில் சிலுவை மரத்தில் தொங்கி முழுமையான அன்பை கொடுத்தார். அவருடைய சுயநலமற்ற அன்பினால். அன்பார்ந்தவர்களே, நாமும் அதே போல இருக்க அந்த சிந்தனைக்கு வருவோம். கொஞ்சம் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கின்றேன், இந்த வருஷம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நானே அந்த பரிசாக மாற வேண்டும். ஏனென்றால் நான் இன்னும் குழந்தை அல்ல, நான் முதியவராக ஆகிவிட்டேன். இந்த கொண்டாட்டம் வேறு மாதிரி இருக்க வேண்டும். அதன் வழியாக கடவுள் என்னை தொடர்ந்து தொட்டு அரவணைத்து வழி நடத்துவார் என்று இந்த திருப்பலியில் நாம் ஆதங்கத்தோடு மன்றாடுவோம். ஆமீன்.